நம்ம இப்ப சொல்லுவோம்ல, நான் அங்க போக வேண்டி இருந்தது, நான் இங்க நேத்து வர வேண்டி இருந்தது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம எப்படி ஹிந்தியில பேசணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் போக வேண்டி இருந்தது அப்படின்ற சென்டென்ஸ் வந்து முஜே ஜானா படா அப்படின்னு சொல்லணும். ஜானான்னா போதல். நான் இங்க வர வேண்டி இருந்தது அப்படின்னா முஜே ஆனா படா இப்படி சொல்லணும். நான் அப்படின்றதுக்கு ஏன் இங்க முஜே யூஸ் பண்றோம் அப்படின்றத லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மே எங்க யூஸ் பண்ணணும், முஜே எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம நான் போக வேண்டி இருந்தது, இதுக்கு முஜே இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். நான் எழ வேண்டி இருந்தது அப்படின்னு சொன்னா முஜே உட்டுனா படா, நான் சாப்பிட வேண்டி இருந்தது அப்படின்னு சொன்னா முஜே கானா படா. இந்த மாதிரி பேஸ் வேர்பை யூஸ் பண்ணி நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணணும். பேஸ் வேர்ப்னா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜா, ஆ, கா, ருக், உட், பைட் இந்த மாதிரி வார்த்தை கூட நான் சேர்த்தீங்கன்னா அது பேஸ் வேர்பா மாறிடும். அதாவது ஜானா, ஆனா, கானா, உட்னா, பைட்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு நீங்க அந்த போக வேண்டி இருந்தது இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் பேசும்பொழுது முஜே பேஸ் வேர்ப் படா, அவ்வளவுதான். இதை போட்டாலே நீங்க பேச முடியும். இந்த மாதிரி ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா தமிழ் ஈஸி ஹிந்தியை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.